டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு செரியாமை அப்படிங்கிற தலைப்பை பற்றி, அதில் ஏற்படுகின்ற நோயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவு சீராக செரித்து கழிவுகள் நீக்கப்பட்டு சத்துக்களாக மாற்றப்படணும். அப்போ தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்றைக்கு தீக்ஷ்ண அக்னி, அதாவது செரித்தல் தன்மை மிக வேகமாக நடக்கும் பொழுது உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அதில் நம்ம சூடான எண்ணெயை ஊற்றுறோம். அப்போ என்ன ஆகும்? அந்த நெருப்பு வேகமாக எரிய ஆரம்பிக்கும். அந்த சமைக்க வேண்டிய பொருள் தீஞ்சு போயிடும், வேகமாக எரிவதன் காரணமாக. இதே மாதிரி தாங்க நம்ம உடம்புலையும் நடக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எப்பொழுதுமே புளிப்பு, உப்பு, காரம், அதிக எண்ணெய் பசை உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த செரிமான தீ சுரந்து பித்தம் சுரந்து அந்த நெருப்பானது அதிகமாகும். ஒரு கட்டத்தில் நம்ம உணவே போடலைனாலும் அந்த நெருப்பு அதிகமாயிட்டே இருக்கும். அந்த அதிகமான பசி தீ என்ன ஆகும் அப்படின்னா, உணவை மெதுவாக செரிக்காமல், சீராக செரிக்காமல், சரியாக செரிக்காமல் வேகமாக செரித்து தள்ளிடும். அப்போ என்ன ஆகும்? வயிற்றில் உணவு இல்லாமல் ஆகும். உணவு இல்லாத பொழுது அதை சுற்றி இருக்க தாதுக்களையும் அது அரிக்க ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம நவீன மருத்துவத்தில் ஆசிட் பெப்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதில் என்ன ஆகுதுன்னா, வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கும் பொழுது உணவு வேகமாக செரித்து விடுகிறது. அந்த தனி நபருக்கு அடிக்கடி பசி இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் என்னமாகும்? இந்த பித்தம் மேல் நோக்கி வரும். அதற்கப்புறம் நெஞ்செரிச்சல் இருக்கும், வயிற்றெரிச்சல் இருக்கும், அவங்க இழைச்சிக்கிட்டே போவாங்க. இதை ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிளாக ரொம்ப அதிகமான கண்டிஷனில் என்ன ஆகும்னா, ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். தைராய்டில் 2 வகை, ஒன்று ஹைப்போ தைராய்டிசம், இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம். இந்த ஹைப்பர் தைராய்டிசமில் என்ன ஆகுதுன்னா, உடம்புல இருக்க பேசல் மெட்டபாலிசம், அந்த பரிமாற்றம் எல்லாம் வேகமாக நடக்கிறது. அவங்களுக்கு எப்பவுமே வயிற்றோட்டம் இருக்கும், நெஞ்சு படப்படன்னு இருக்கும், உடல் இழைச்சிக்கிட்டே போகும். இதை தான் ஹைப்பர் தைராய்டிசம். இது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் தீக்ஷ்ண அக்னி. நான் எப்பவும் சொன்னது போல தான், நம்ம உணவு முறை மாற்றத்தினால அந்த அக்னி மிக அதிகமாக கொழுந்து விட்டு எரிவது போல செரிமானம் வேகமாக நடக்கிறதுனால தாதுக்களையும் அதை அரிக்க ஆரம்பிச்சிருது. இதை பஸ்மக அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க, பஸ்மமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பசி தீயை குறைப்பதற்காக, பித்தத்தை சீர் செய்வதற்காக ஒரு சுவையை தேர்ந்தெடுக்கணும். வழக்கமாக நான் சொல்வதுதான் கசப்பு, துவர்ப்பு. இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல இருக்க பசி தீயை படிப்படியாக குறைக்கும். அதாவது நம்மளுடைய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரப்பதை படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் வேகமாக செரிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வறட்சியான கசப்பு சுவையுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, பாகற்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம், சுண்டைக்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம், புடலங்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்படி எடுத்துக்கொள்ளும் போது அந்த பசிச்சு செரிக்கிற நேரம் படிப்படியாக குறையும். ஏன்னா இந்த இடத்துல அதிகமான பசித்தீ இருக்கிறதுனால தாதுக்களை அது எரித்து விடுகிறது. இப்படி முதல் நிலையில் வறட்சியான கசப்பான உணவுகளை பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். மேலும் இந்த பசித்தீ எதனால் அதிகரிக்குதுன்னா, முக்கால்வாசி பேர் இன்னைக்கு இரவு பணி செய்கிறாங்க. இந்த இரவு பணி செய்யும் பொழுது பித்தம் அதிகரிக்குது. ஆகவே அவர்களை சரியான நேரத்தில் தூங்க சொல்லணும். இப்படி கசப்பான உணவுகளை கொடுக்கணும், நல்லா தூங்க சொல்லணும். அப்போ ஓரளவுக்கு அந்த பித்தம் கட்டுப்படும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அவங்க குடிக்கிற தண்ணியில் குளிர்ச்சியானதாக இருக்கும். மூலிகைகள்னால குளிர்ச்சியாக்கப்பட்ட தண்ணீரை கொடுக்கணும். எடுத்துக்காட்டாக என்ன பண்ணலாம்? கொத்தமல்லியை நன்றாக கைகளில் தேய்த்து தண்ணீரில் ஊற வைத்து, அந்த ஊற வைத்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அந்த பித்தம் குறையும். சரி, இந்த பசித்தீ அதிகரிக்கிறதுனால வேற என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? அவங்களுக்கு உடம்பெல்லாம் தகதகன் எரியிற மாதிரி இருக்கும், உடல் வறட்சியாக இருக்கும், எப்பொழுதுமே நாக்கில் ஒரு வறட்சி இருக்கும், நீர் வேட்கை அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பாதங்கால் எரியும். அப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும்னா முதல்ல உணவுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி சரி படிப்படியாக குறைந்ததுக்கப்புறம் அவங்களுடைய தாதுக்களை பலமாக்குறதுக்காக நெய் போன்ற மருந்துகளை கொடுக்கணும். ஆரம்பத்தில் நெய் சிகிச்சை இவங்களுக்கு செய்ய முடியாது, ஏன்னா அங்கே பசித்தீ ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பசித்தீயை குறைத்த பிறகு நெய் சிகிச்சை செய்து குளிர்ச்சியான நெய்களை, எடுத்துக்காட்டாக திக்தகிருதம் போன்ற நெய் சிகிச்சை செய்யும் பொழுது பசித்தீ சீராகி அவங்க நோயிலிருந்து விடுபட முடியும். இது வராமல் தடுக்கணும்னா நம்ம உடலையும் உள்ளத்தையும் என்றைக்குமே ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். சரி நேயர்களே, இன்றைக்கு தீக்ஷ்ண அக்னி அப்படிங்கிற செரியாமை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.